ஏன் சரோ ம் இதெல்லாம் எங்கே இருந்தா எடுத்துட்டு போகணுமா? அங்க போய் வாங்கிக்க முடியாதா? ஏன் எடுத்துட்டு போனா என்ன? இல்ல இங்கேயும் காசு கொடுத்து தான் வாங்கணும். இதுவே அங்க போய் வாங்கினா தூக்கிட்டு போற சிரமமாவது மிஞ்சம்ல. சேச்சே அப்படிலாம் இல்லைங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கும் அங்க போய் வாங்கி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்பா சரோ சொல்றதாண்டா கரெக்டு. இங்க இருந்து வாங்கிட்டு போறதாண்டா நல்லது. அங்க போய் அவங்கள கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கறது எப்படி இருக்கும்னா, சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுக்குற பாரு அது போல இருக்கும். அதனாலதான் சரோ எல்லாத்தையும் அடுக்கடுக்கா எடுத்துட்டு போறான். என்னவோ இந்த பொம்பளைங்களோட கணக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு இல்லடா, சரோ ஏன் இப்படி வாங்கியிருக்கான்னா, உன் அம்மாவும் தங்கச்சியும் நமக்காக இப்படி பார்த்து பார்த்து வாங்கியிருக்காளே சரோ அப்படின்னு பூரிச்சு போயிடுவாங்கடா. என்ன சரோ, நான் சொல்றது சரிதானே? ம் சரோமா, இது எங்க அந்த மகாராஜிக்கு புரிய போகுது? அவ உன்னை பத்தி நல்லா புரிஞ்சிருந்தான்னா இங்கேயும் அங்கேயும் ரோடு போட வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காதே. பாட்டி மெதுவா பேசுங்க. பேசாம இருக்க முடியாதா? ஆடா நீ ஒண்ணு, இங்க பொய்யும் புறணியும் தான் அப்படியே தாண்டவ மாட்டுதே. உண்மையை பேசுற என் வாய அடைக்கிறியம்மா. பாட்டி ஏங்க செல்வம் லாரி ஆஃபீஸ்க்கு போவார்ல? கண்டிப்பா போகாம இருக்க மாட்டான். அந்த தைரியத்துல தான் நான் ஊருக்கு போற ப்ரோக்ராமே போட்டேன். இல்லைங்க, அவர் சம்மதிக்காதப்போ நீங்க அவரை வற்புறுத்தினா அவருக்கு சங்கடமா இருக்காது? இல்ல சரோ, மாணிக்கம் பேசுறதுதான் கரெக்ட். இவனுக்கு சத்திய பிடிக்கலன்னா இவன் ஏன் லாரி ஆபீஸ்க்கு போக கூடாது? அந்த பொண்ணத்தானே வேலையை விட்டு நீக்கணும். ஆனா இங்க கதை தலைகீழெல்லாம் நடக்குது. நம்ம பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். அதனால தானே அவன் லாரி ஆபீஸ்க்கு போக மாட்டேங்கிறான். மாணிக்கம் பண்ணதான் கரெக்ட். நீ வேணாலும் பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடா மாணிக்கம்? என்ன பாட்டி, நான் கூட இவ்வளவு ஆழமா யோசிக்கல. பின்னுபிட்ட இதுக்குதான் இந்த பேக்கிங் வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேங்கிறது. பாரு, அயன் பண்ண துணியெல்லாம் கலைஞ்சு போச்சு. என்னங்க ஒரு நாளைக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறீங்க? நாங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்க அப்பா தான் இந்த வேலையெல்லாம் செய்வாரு. அது சரி, உங்க அப்பா மாதிரி நாங்கெல்லாம் இருக்க முடியுமா? மாணிக்கம், அவரு மாதிரி புள்ள குட்டிகளோட ஒரு ஆதரவா பழகிறவங்க வேற யாருப்பா இருக்க முடியும்? சரோ, வேற எதுவும் பேக் பண்ணிடாத. நான் போய் ஆட்டோ தான் கூட்டிட்டு வர போறேன், டாக்ஸி கிடையாது. சரிங்க. நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா, நீங்க? நாங்க இங்க தான் குடியிருக்கோம். என் மருமக தங்கச்சி கல்யாணத்துக்காக 20 நாள் வெளியூர் போயிருந்தோம். இப்பதான் வந்தோம். அத்தை கோலப்பொடி எங்க? இருமா, நான் தரேன். இந்தாங்க, இவ என் பொண்ணு. அப்படியா? வணக்கம். இவ என் மருமக. ஹலோ, உங்க பேரு? ஹலோ, உங்க பேரு? நிர்மலா. அம்மா, நான் இன்னைக்கு சீக்கிரம் போகணும், அதனால கிளம்புறேன். வரேங்க. சரிம்மா. கொடுங்க அத்தை, நான் கோலம் போடுறேன். இல்ல இல்ல, நீ உள்ள போ, நான் போட்டு வரேன். நான் போடுறேன் அத்தை. பரவாயில்ல, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் போட்டு வரேன். சரிங்க அத்தை. ஏம்மா, இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பாப்பீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? கொஞ்சம் அந்த பக்கம் வாங்கல. என்னம்மா? ஏம்மா, உங்க மருமக இந்த வேலையில பார்க்க மாட்டாளா? அவளா? அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. என்ன அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. அதுக்காக எல்லா வேலையும் அவளே செய்ய விடுறது நியாயம் இல்லைல்ல. நாமளே ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல. என்னம்மா சொல்றீங்க? உங்க மருமக அவ்வளோ நல்ல பொண்ணா? ஆமாங்க, ரொம்ப அப்ராணி பொண்ணு. அத்தை அத்தைன்னு உயிரே விடுவா. எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வா. அப்படி ஒரு பிரியங்க அவளுக்கு என் மேல. இந்த காலத்துல இப்படி ஒரு மருமக கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தானங்க. எனக்கு உங்களை பார்க்கதாமா ஆச்சரியமா இருக்கு. ஏங்க? பின்ன இந்த காலத்துலயும் நீங்க இப்படி இருக்கீங்களே அப்பாவியா? என்ன சொல்றீங்க? சரி, உங்க பையன் என்ன வேலை பாக்குறாருமா? அவன் சமையல் கான்ட்ராக்டர். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான். என் பையன் காய்கறி கடை வச்சிருக்கான். நானும் உங்களை மாதிரி தான் ஏமாளியா வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை மாதிரியே என் மருமகளை போல உண்டான்னு சொல்லி என் மருமகளை தலைமையில தூக்கி வச்சுட்டு தாங்கினேன்.
என் மருமக ஒரு அப்ராணின்னு வாய் ஓயாம சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அதுதான் இப்ப பாக்குறீங்களே, வயசான காலத்துல இப்படி என்ன துரத்து விட்டுட்டா. காலம் போன காலத்துல ஒத்த பணமரம் மாதிரி இருக்கேன். ஏதோ பெத்த பொண்ணு இருக்க போய் அவ என்ன பாத்துக்கிறா. இல்லன்னா ஏதாவது ஒரு கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுத்திருக்கணும். ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்கம்மா, நல்லவங்களா மட்டும் இருக்கவே கூடாது. வயசான காலத்துல நமக்குன்னு ஒரு பிடிமானம் வேணும். இல்லன்னா நம்ம பொழப்பு நாய் பொழப்பு தான். என்னம்மா அது? இவ்வளவு சாந்தமா இருக்கீங்க, உங்களை போய் உங்க மருமக இப்படி? சாந்தமா இருந்ததாம்மா தப்பா போச்சு. கொஞ்சமாவது அடாவடி பண்ணிருக்கணும். என்ன பண்றது, நம்ம குணம் அந்த மாதிரி. நல்லதுக்கு காலமே இல்லம்மா, கலிகாலம் முத்தி போச்சு. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் சுதாரிப்பாவே இருங்க. உங்களுக்கு எச்சரிக்கைக்காக தான் சொல்றேன். ஏன்னா காலம் ரொம்ப மாறி போச்சு. நாம மருமகளா இருந்தமே அந்த காலம் கிடையாது. அப்படியா? என் மருமக ரொம்ப பாவங்க, ரொம்ப சாது. அவ எப்பவும் இப்படிதான் இருப்பா, மாறமாட்டா. அப்படியா? ஆமாங்க, என்ன ஒரு மக எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி பாத்துக்கிறா. அது சரி. சரி, நான் போய் வாச தெளிக்கிறேன். இந்தாங்க அத்தை, காஃபி. இல்லம்மா, நீ உள்ள கொண்டு போய் வை. நான் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். கோலம் போடுறேன் அத்தை. பரவாயில்ல, நான் கோலம் போட்டு வரேன், நீ உள்ள போ. சரி. இத பாருங்க, ஒரே அடியா மருமகளை தாங்காதீங்க. இத பார்த்து மத்த மாமியாருங்கள கெட்டு போயிட போறாங்க. எடுத்துக்கிட்டு செல்லம். கடவுளே, நீ தான் எங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். மாமா, இந்தாங்க, சாமி கும்பிட்டுட்டு பணத்தை வாங்கிக்கங்க. அக்கா, இதுல நிறைய லாபம் வந்து பெரிய முதலாளி ஆகுற, என்ன மறந்துடாதக்கா. அதெல்லாம் மறக்க மாட்டேன் பவானி. பவானி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. எனக்கா? நீ ஏன் தினத்துக்கும் டவுன் பஸ்ல கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போகணும்? இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் ஓட்டுறாங்களே பைக்கு, அதை நீ கத்துக்க. மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஒன்று வாங்கி தர சொல்றேன். நீ அதுல ஜாலியா காலேஜ் போலாம். அக்கா பின்றக்கா. இங்க பாரு பவானி, உங்க அக்கா சொன்ன யோசனையில இதுதான் அருமையான யோசனை. தானோ, இந்த பிசினஸ்ல வர லாபத்துல முதல் செலவு பவானிக்கா இருக்கட்டுமே. ஏங்க செலவுன்னு சொல்றீங்க? நம்ம பவானிக்கு செய்யறோம். ஓ, இத செலவுன்னு சொல்லாம பவானி இது வேற எப்படி சொல்றது? இதுக்கு வேற எப்படி சொல்லலாம்? நான் உங்களுக்கு பட்ட கடன்னு சொல்லலாமா? இதுக்கு செலவே பரவாயில்ல, கடனாம்ல கடன். இங்க பாரு பவானி, இந்த வீட்ல நீ தான் முதல் புள்ள, உனக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு எல்லாம். மாமா, உங்களுக்கு எதுவும் வாங்கலையா? இவருக்கா? இவருக்கு எதுக்கு என்ன வாங்கணும்? எனக்கா? பெரிய முதலாளி ஆக போறாரு, கார் வாங்கலாம்ல. காரு ஒண்ணு தேவையில்ல, இருக்கிறதே போதும். நாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், ரொம்ப ஆடக்கூடாது. என்னவாமா அமைதியாயிட்டீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? என் மனசுக்கு இந்த ட்ரெயின், கப்பல் இதெல்லாம் கூட வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்க அக்கா சரியான கஞ்ச பிசினாரியா இருக்காளே. பெரிய பிரபு இவரு, என்ன போய் கஞ்ச பிசினாரின்னு சொல்றீங்களா? என்ன பவானி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லக்கா, நாம எல்லாரும் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இதே மாதிரி மத்த அக்காங்க வீட்லயும் சந்தோஷம் இருந்தா நல்லா இருக்கும்ல. மாமா இதே தான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. இன்னைக்கு நீ சொல்ற. அதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு பவானி. சரி மாமா, நீங்க புறப்படுங்க, நேரமாச்சு. பவானி அந்த பையனுமா. என்னங்க? சரி தானோ, நான் இப்ப கிளம்புறேன். பவானி போயிட்டு வரேன். மாமா ஒரு நிமிஷம். மாமா இப்ப வரலாம். இவ ஒருத்தி. சரி தானோ, அப்ப நான் கிளம்புறேன். பவானி போயிட்டு வரவாமா? சரி மாமா.
என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க? அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போச்சு, அதான் துவைக்கலான்னு ஆத்துக்கு போறேன். அப்படியா? இந்தாங்க சாவி. சரிம்மா. அடச்சே, இதுவும் போச்சா? என்னம்மா செருப்பு அருந்து போச்சா? ஆமா, அதுவும் எத்தனை நாளைக்கு தாம்மா தாங்கும்? 2-3 தடவை அறுந்து போச்சு, தைச்சு தைச்சு போட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு அதுவும் வாயை பொளந்துருச்சு. சரி, நான் வரேம்மா. ம். இந்த கூத்த கேட்டீங்களா? என்னம்மா? என் மகனும் மருமகளும் வராங்களேன்னு ஆஹா. இந்த குளிர்ல காலங்காத்தால எழுந்திருச்சு இட்லி பண்ணி சட்னி பண்ணி சாம்பாரை வச்சு எல்லாத்தையும் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமா. அதான் உக்காந்து பாத்துட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இந்த துணியா துவைக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேம்மா. பாவமா நீங்க. இந்த குளிர்ல நானே லேட்டா தான் எந்திரிக்கிறேன். நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு துணியை வேற துவைக்க போறீங்க. இத வேற பாத்துக்கணும். நம்ம கஷ்டம் யாருக்குமா புரியுது? பாருங்க, மகன் வருவான், மருமக வருவா, பேரப்பிள்ளைய பார்க்கலான்னு ஆசை ஆசையா உக்காந்துக்கிட்டு இருந்தா ஒருத்தரையும் காணும். ஒரு வயசுக்கு அப்புறம் நாம தாமா புள்ள மருமகன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுங்க நம்மள கிளவின்னு நினைச்சு ஒதுக்கில வைக்குதுங்க. நாம தான் அதுங்கள நாள் பூரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுங்க நம்மள கால்ல போடுற செருப்பால நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, களி முத்தி போயிடுச்சு. சரி, நான் வரேம்மா. அம்மா பார்த்து போயிட்டு வாங்க. செருப்பு வேற போடாம போறீங்க, முள்ளு குத்திர போகுது. முள்ளு குத்துனாலாம் எனக்கு உரைக்காதும்மா. மனசுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. முள்ளு குத்தியா எனக்கு உரைக்க போகுது. நான் வரேம்மா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா சாவியை கொடுத்து உள்ள சாப்பாடெல்லாம் இருக்கு, குளிச்சுட்டு சாப்பிட சொல்லுங்க. அதுக்குள்ள இந்த துணியெல்லாம் கசக்கிட்டு வரேன். சரிம்மா, நான் பார்த்து வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. அழது. ஆமா ஆமா ஆமா. சரி. அத்தை காஃபி வச்சுட்டு போ. சூடு ஆறிடும் அத்தை. வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல. ஏங்க கொஞ்சம் இங்க நிறுத்துங்க. அண்ணா, என்னங்க? இதுல ஒரு 2 கிலோ போடுங்க. ஆ. என்ன இந்த சீசன்ல மாம்பழம் வந்திருக்கு? ஐயோ. சரி, இது ஒரு 2 கிலோ போடுங்க. சரி, திராட்சை ஒரு 2 கிலோ. போட்டு. அது ஒரு 2 கிலோ. ஆ. ஆப்பிள் ஒரு 2 டசனு. ஆ, இது ஒரு 4 பழம். ஆ. பலாப்பழம் ஒன்று கொடுத்துருங்க. என்னங்க இவ்வளோ வாங்குறீங்க? வீட்டில் ஏதாவது விசேஷமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அம்மாவை பார்க்க போகிறேன். ஓ, எங்க? சரி சரி சரி. விலை கேட்காம வாங்குறீங்க, மொத்தத்துக்கு பேரம் பேசலாம்ல. வாங்கணும்னு முடிவாயிடுச்சு, அப்புறம் என்ன பேரம் பேசுறது? அண்ணே, பேக் பண்ணி ஆட்டோவில் வச்சுருங்க. தம்பி தம்பி ஒரு நிமிஷம்பா. தம்பி, ஹலோ 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 ஹலோ, என்னப்பா பிரச்சனை? போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ஒருத்தன் வெட்டிட்டான். எதனாலப்பா? போதை பழக்கம் அதிகமானதுனால மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. வெட்டி போட்டான். கூட்டு போயிருக்காங்க. தெரியல சார். ஐயோ, என்னங்க இது? சார் நீங்க ஏன் சார் பதறீங்க? இல்லைங்க, என் தங்கச்சி அங்கே தான் வேலை பார்க்குது. அங்கே போய் பார்த்துட்டு போயிடலாமா? நம்ம சென்டர் வேணா இங்கே தான் சார் இருக்கு. அங்கே வேணா போய் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போலாமா? சரி சரி, கிளம்புங்க. என்னங்க, இங்க நிர்மலா அங்கே படிப்பறைகிட்ட இருக்காங்க.